பொதுவாக நாம் சாப்பிட்ட பிறகு செய்யும் சில விஷயங்கள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியாது என்றால் இந்த பதிவை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த பதிவில் சாப்பிட்டவுடன் செய்யவே கூடாத 7 விஷயங்களை பற்றி பகிர்ந்துள்ளோம். ஆகவே சாப்பிட்ட பிறகு அந்த தவறுகளை மட்டும் எப்பொழுதுமே செய்து விடாதீர்கள். நண்பர்களே, பிறகு நீங்கள்தான் பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சரி, வாங்க சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். 1. சாப்பிட்டவுடன் குளிக்க கூடாது. சிலர் சாப்பிட்ட உடனேயே குளிக்க செல்வார்கள். இத்தகைய செயலை இனி எப்பொழுதுமே செய்யாதீர்கள். ஏனென்றால் நாம் சாப்பிட்ட உடனேயே நமது உடல் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கான வேலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே அந்த சமயத்தில் நாம் குளித்தால் நமது கை கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதன் காரணமாக செரிமான மண்டலத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைகிறது. இதனால் நமக்கு செரிமானம், மந்தநிலை, அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே சாப்பிட்டவுடன் எப்பொழுதும் குளிக்க செல்லாதீர்கள். வேண்டுமென்றால் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் குளிக்க செல்லுங்கள். 2. சாப்பிட்டவுடன் பழங்களை சாப்பிடக்கூடாது. பலர் உணவருந்திய பிறகு பழங்களை சாப்பிடுவது நல்ல பழக்கம் என்று நினைத்துக் கொள்கின்றன. ஆனால் இது ஒரு தவறான எண்ணமாகும். பொதுவாக பழங்கள் எளிதில் ஜீரணமாக கூடியது என்பதால் நாம் உணவருந்திய பிறகு சாப்பிட்ட பழங்கள்தான் முதலில் ஜீரணமாகும். அதேபோல் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் ஃபுட் பாய்சன் ஆவதற்கு அதிக வாய்ப்புகளை உண்டாக்கும். ஆகவே உணவருந்திய பின் பழங்கள் சாப்பிடுவதனை முற்றிலும் தவிர்க்கவும். அப்புறம் எப்போ பழங்களை சாப்பிடும்னு உங்களுக்கு தோணும். அதாவது உணவருந்துவதற்கு முன் அல்லது பின் 2 மணி நேரம் கழித்துதான் பழங்களை சாப்பிட வேண்டும். 3. சாப்பிட்டவுடன் தூங்குவது. பொதுவாக நம் உடல் சாப்பிட ஆரம்பித்த உடனேயே அவற்றை செரிமானம் செய்வதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும். அப்பொழுது நாம் படுத்துவிட்டோம் என்றால் நாம் சாப்பிட்ட உணவுகள் தொண்டையை நோக்கி வர ஆரம்பித்துவிடும். இது மட்டும் இல்லாமல் நமது வயிற்றில் உள்ள செரிமான அமிலங்கள் தொண்டை வரை வந்து தொண்டை எரிச்சலை உண்டாக்கிவிடும். மேலும் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வாய்வு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே சாப்பிட்டவுடன் படுக்க செல்லாதீர்கள். 4. சாப்பிட்டவுடன் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. இப்பொழுதெல்லாம் பலர் உடலை கச்சிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாப்பிட்ட உடனேயே வேகமாக செல்வது, ஓடுவது, கடினமான வேலைகளை செய்வது, உடற்பயிற்சி செய்வது என்று பல செயல்களை செய்கின்றன. இத்தகைய செயல்களை சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாது. ஏனென்றால் சாப்பிட்டவுடன் நாம் உடற்பயிற்சி செய்தோம் என்றால் சாப்பிட்ட உணவுகளின் சத்துகள் உடலில் போய் சேர்வதில் தடைகள் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யும் போது தசைகள் மற்றும் உடலில் உள்ள பிற பாகங்களில் இரத்த ஓட்டம் அதிகமாகும். அதேபோல் செரிமான உறுப்புகளில் இரத்த ஓட்டம் குறையும். இதனால் நாம் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகாமல் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். முக்கியமாக நாம் சாப்பிட்ட உணவின் சத்துகள் நமது உடலில் போய் சேராது. ஆகவே சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை காலை வெறும் வயிற்றில் செய்வது நல்லது அல்லது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலாம். 5. சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது. சிலர் சாப்பிடும் போதே நிறைய தண்ணீர் அருந்திக் கொண்டே இருப்பார்கள். அதேபோல் சாப்பிட்ட பிறகும் கூட வயிறு முட்ட தண்ணீர் குடிப்பார்கள். இவ்வாறு செய்வது மிகவும் தவறாகும். பொதுவாக வயிற்றில் உள்ள அமிலமானது 1.5 முதல் 3 pH வரைக்கும் இருக்குமாம். இந்த அளவில்தான் நாம் சாப்பிடும் உணவு வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கலந்து நன்கு செரிமானம் அடையும். ஆனால் நாம் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணீர் குடித்தோம் என்றால் செரிமானத்திற்கு தயாராக இருக்கும் HCl அமிலம் தீர்ந்துவிடுமாம். இதனால் நாம் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானமாகாமல் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடுமாம். ஆகவே சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் அதிகம் அருந்திவிடாதீர்கள். அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் அருந்துங்கள். 6. சாப்பிட்டவுடன் டீ, காஃபி குடிக்கக்கூடாது. நாம் சாப்பிட்ட உடனேயே டீ மற்றும் காஃபி போன்ற திரவங்களை அருந்தக்கூடாது. ஏனென்றால் இவற்றில் உள்ள வேதிப்பொருட்கள்
நாம் சாப்பிட்ட உணவுகளில் உள்ள சத்துகள் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது. இதனால் நம் சாப்பிட்ட உணவில் உள்ள அத்தியாவசியமான சத்தான இரும்பு சத்துகள் உடலில் போய் சேர்வது தடுக்கப்படுகிறது. ஆகவே சாப்பிட்டவுடன் டீ அல்லது காஃபி போன்றவற்றை அருந்துவதை முற்றிலும் தவிர்க்கவும். 7. சாப்பிட்ட பின் செய்யக்கூடாதவை. பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, சாப்பிடும் பொழுது டிவி பார்த்து கொண்டோ, மொபைல் யூஸ் செய்து கொண்டோ, வேடிக்கை பார்த்து கொண்டோ, பேசிக்கொண்டோ சாப்பிடக்கூடாது. இது போன்ற செயல்களை எப்பொழுதும் செய்யாதீர்கள். சாப்பிடும் பொழுது உங்களது கவனம் உணவில்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இனி இத்தகைய தவறுகளை எப்பொழுதும் செய்யாதீர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.